டீனும் மீனும் நீங்கள் 2 பேரும் எங்கேயும் போகக்கூடாது. உங்களை நாய்க்குட்டி தூக்கிட்டு போயிடும். நீங்கள் பத்திரமா அம்மா கூடவே தான் இருக்கணும். எங்கேயும் போக மாட்டீங்கள்ல? எங்கேயும் போகக்கூடாது தங்கங்களா, இங்கேயே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. புரிஞ்சுதா? ஏய் பப்பி, இன்னொரு டைம் இந்த பக்கம் வந்த அவ்வளோதான். என் வீட்டு பக்கம் என்னோட டீனும் மீனவை தூக்கிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? முடியாது. இன்னொரு டைம் இந்த பக்கம் வந்த அவ்வளோதான், அப்படியே ஓடி போயிடும். இந்த பக்கம் வந்த அவ்வளோதான். இந்த பக்கம் ஏதோ சாப்பாடு கிடைக்குதான்னு பார்ப்போம். எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. பேசாமல் அந்த கோழி குஞ்சியாவது சாப்பிட்ருக்கலாம். ரொம்ப பசிக்குதே, என்ன கிடைக்கும்னு தெரியல. சரி, இந்த பக்கம் போய் பார்ப்போம். ரொம்ப பசியாக இருக்கு. இந்த பப்பிக்கு யாருமே சோறு போட இல்லையா? ரொம்ப பசிக்குதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கடவுளே. நான் தான் டீனும் மீனும் அம்மா என்பேனே, அம்மா என்பேனே, அம்மா என்பேனே. என்னோட பசங்களை நான் தான் எப்பவும் அன்பாய் பார்த்துப்பேனே, அன்பாய் பார்த்துப்பேனே, அன்பாய் பார்த்துப்பேனே. நாங்கள் இப்போ பார்ட்டிக்கு தானே ஜாலியாக போகிறோமே, ஜூலியாக போகிறோமே, ஜாலியாக போகிறோமே. பார்க்குக்கு போயிட்டு ஜாலியாக தானே வீட்டுக்கு போவோமே, வீட்டுக்கு போவோமே, வீட்டுக்கு போவோமே. டன் டனாட்டன் டன் டனாட்டன் டன் டனாட்டன். நான் தான் டீனும் மீனும் அம்மா என்பேனே, அம்மா என்பேனே, அம்மா என்பேனே. என்னோட பசங்களை நான் தான் எப்பவும் அன்பாய் பார்த்துப்பேனே, அன்பாய் பார்த்துப்பேனே, அன்பாய் பார்த்துப்பேனே. நாங்கள் இப்போ பார்க்குக்கு தானே ஜாலியாக போகிறோமே, ஜூலியாக போகிறோமே, ஜாலியாக போகிறோமே. பார்க்குக்கு போயிட்டு ஜாலியாக தானே வீட்டுக்கு போவோமே, வீட்டுக்கு போவோமே, வீட்டுக்கு போகிறோமே. டன் டனாட்டன் டன் டனாட்டன் டன் டன. அம்மா, இந்த பாட்டு யாரு சொல்லி கொடுத்தா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ஜாலி ஜூலி சேனல்ல சொல்லி கொடுத்தாங்கம்மா. அம்மா, இப்போ நம்ம ஜாலியாக பார்க்குக்கு தானே போகிறோம். அங்கே நிறைய விளையாட்டு பொருள் இருக்குமாம்மா. நம்ம அங்கே ஜாலியாக விளையாடுவோமா? ஆமாம் கண்ணு. ஐயோ, என் பசங்களை எங்கேயோ தொலைச்சிட்டேனே. இப்போ நான் என்ன பண்ணுறது? எங்கே போய் தேடுறதுன்னு தெரியலையே. டீனு மீனு எங்கே இருக்கீங்க? அம்மா கிட்ட வாங்கப்பா, உங்களை காணோம். டீனு நம்ம அம்மாவை தொலைச்சிட்டோம் டீனு. ஆமாம் மீனு. அம்மா அம்மா அவ்வளோ சொல்லியும் நம்ம அம்மா விட்டுட்டு பிரிஞ்சிட்டோம். அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல டீனு. அச்சோ, என் பசங்களை காணோமே. டீனும் மீனும் எங்கே போனாங்கன்னு தெரியலையே. குழந்தைங்களா, பசங்களா எங்கே இருக்கீங்க? அம்மா கிட்ட வாங்கப்பா, உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். மீனு, அம்மா குரல் தான் கேட்குது. அம்மா இங்கே தான் எங்கே இருக்காங்க. வா, சீக்கிரம் போய் அம்மாவை தேடலாம். அம்மா அம்மா, இந்த பக்கம் யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். வந்தாங்கன்னா டீனும் மீனுவை பார்த்தீங்களான்னு கேட்போம். இந்த பக்கமும் யாரும் வரலையே. எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. பசங்க எங்கே போனாங்க, எங்கே மாட்டினாங்கன்னு தெரியலையே. சிங்கம் யாரு, சிங்கம் யாரு, நீங்கள் டீனும் மீனுவை பார்த்தீங்களா? இல்லை, நான் பார்க்கல. அவங்க எங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள நான் பார்க்கல. யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். பூனையாரே, பூனையாரே, நீங்கள் டீனும் மீனுவை பார்த்தீங்களா? இல்லை, நான் பார்க்கல. அவங்க எங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்கள நான் பார்க்கல. பூனை யாரும் பார்க்கலையா? சரி, அடுத்து யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். அவங்க கிட்ட டீனும் மீனுவை பற்றி கேட்போம். புள்ளியாரே, புள்ளியாரே, நீங்கள் டீனும் மீனுவை பார்த்தீங்களா? இல்லை, நான் பார்க்கல. அங்கே யாரோ வர மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட கேட்போம், டீனு மீனுவை பார்த்தாங்களான்னு. குரங்கு மாமா, நீங்கள் டீனு மீனுவை பார்த்தீங்களா? ஆமாம், அந்த பார்க்குக்கிட்ட பார்த்தேன். அவங்க அங்கே தான் உங்களை தேடிட்டு இருக்காங்க.
அம்மா அம்மான்னு உங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அந்த ராட்டினம் சுத்துற இடத்துக்கிட்ட போய் பாருங்க, அங்கே தான் இருக்காங்க. பசங்களா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை தான் அம்மா தேடிக்கிட்டே இருந்தா. நான் தான் சொன்னல, என்னை விட்டு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு. அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க? இனிமேல் இப்படி பண்ணாதீங்க, புரிஞ்சுதா? இனிமே எங்கேயும் போகக்கூடாது. சரிம்மா, இனிமே எங்கேயும் போக மாட்டோம், உங்கள் கூடவே வருவோம். உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. இனிமே இந்த தப்பை நாங்கள் செய்ய மாட்டோம். நல்ல வேலை குரங்கு மாமா குழந்தைங்க எங்கே இருக்காங்கன்னு சொன்னதுனால நம்ம வந்து டீனு மீனுவை கண்டுபிடிச்சோம். இல்லாட்டி நம்ம இன்னும் தேடிட்டு தான் இருந்திருப்போம். நல்ல வேலை டீனு மீன் நமக்கு கிடைச்சிட்டாங்க. சரி, நம்ம ஜாலியாக பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு போயிடணும். பசங்களை இனிமேல் பத்திரமா பார்த்துக்கணும். பசங்கள் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ. இப்போ இதை கவனிச்சியா பிங்கி? தன்னோட குழந்தைங்களை தொலைச்சிட்டு தன்னோட அம்மா எப்படி தேடுறாங்கன்னு நீ கவனிச்சியா பிங்கி? எப்போவுமே இந்த மாதிரி தான், எங்கேயாவது போனால் அம்மா அப்பா விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அவங்க கூடவே தான் இருக்கணும். புரிஞ்சுதா பசங்களா?